சித்தி. மோகினி, சொன்ன மாதிரியே வந்துட்டியே. உன் மருமகளை கூட்டிட்டு வா. இந்த வயசானவ ஆசீர்வாதம் பண்ணா நல்லபடியா இருப்பாங்க. ஆமா சித்தி, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். வாமா. வேண்டான்னு சொல்லாத, ஞாபகம் இருக்குல்ல? இந்த துர்கா சித்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலனா எதையாவது சொல்லி ஊரையே ரெண்டாக்கிடுவாங்க. வாமா வா. அம்மாடி பார்வதி, இவங்க தான் என்னோட துர்கா சித்தி. இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா 9வது மாசத்திலேயே தொட்டில் கட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சித்தி, இது யாருன்னு தெரியுதுல்ல? என் அக்கா பையன் ருத்ரா. இவதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. என்ன சித்தி, மருமகளோட முகத்தை பார்க்க வேணாமா? இவளோட முகத்தை பார்த்தா அந்த நிலாவே மேகத்துக்குள்ள போய் மறைஞ்சுக்கும். அவ்வளவு அழகு என் மருமக. அப்ப கண்டிப்பா அவன் முகத்தை நான் பார்க்கணும். வாங்க வாங்க பொண்ணுங்களா, எல்லாரும் வாங்க. என் மருமகளோட முக்காடை எடுக்க போறோம். இப்பவே அவன் முகத்தை பாத்துக்கோங்க, அப்புறம் பார்க்க முடியாது. உண்மையிலேயே பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். வாவ், ஊர்வலம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பொண்ணை ஊர்வலமா கூட்டிட்டு வரும்போது மாப்பிள்ளையும் கூட வராரு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒன்னாவே வராங்களே, வெக்கமா இருக்காது? வெக்கம்ன்றது கண்ணுல தான் இருக்கணும். ஆனா இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அவங்க கண்ணு எப்பவோ குருடாயிடுச்சு. இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, இப்பதானே பொண்ணோட முக்காடு எடுத்திருக்காங்க. இனிமேதான் இந்த ஊருக்காரங்க எல்லாரும் அந்த பொண்ணோட கண்ணை பாப்பாங்க. இவ முகத்துல இருந்த முக்காடை எடுத்தாச்சு. இவளை தேடினவங்க எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. நீ சொல்றது உண்மைதான், வித்தியாசமா தான் இருக்காங்க. அதனாலதான் 2 பேரும் ஊர்வலத்துல ஒன்னா வந்திருக்காங்க. நான் ஒரு விஷயத்த சொன்னேனே, மறந்துட்டியா? அதாவது ஆம்பளைங்க எப்பவுமே 3 வகையா இருப்பாங்க. நல்ல ஞாபகத்துல இருக்கு. முதல்ல தன்னோட இஷ்டப்படி இருப்பான், 2வது தன்னோட அம்மா இஷ்டப்படி இருப்பான், அப்புறம் 3வது பொண்டாட்டியோட இஷ்டப்படி இருப்பான் போல இருக்கு. அதனாலதான் இப்படி. ஆனா எல்லாருமே அப்படி கிடையாது. சில ஆம்பளைங்க எப்படின்னா, ஆனந்த், நாங்க இப்ப கிராமத்துக்குள்ள இருக்கோம். ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ உடனே கிளம்பி வா. ஓஹோ, பொண்டாட்டிய இப்பவே பத்திரமா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டியா? ருத்ரா, நான் மனசார ஆசீர்வாதம் பண்றேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பீங்க. இந்த 2 பேரையும் அந்த கடவுள் நல்லபடியா வச்சிருக்கணும். என்னாச்சு?
ஏதோ பெய்ய பார்த்த மாதிரி எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிற. நீ போய் கடையில காசு கொடுத்துட்டு வா. இவ இவ அந்த வீர்போட சேர்ந்த பொண்ணு இல்ல? முதல் குணம் என்னன்னா தன்னோட இஷ்டப்படி இருப்பான், நினைச்ச மாதிரி விளையாடுவான். ரெண்டாவது அம்மாவோட செல்ல பிள்ளையா இருப்பான். அப்படின்னா மூணாவது மிருகம் மாதிரி. நீ எதுக்காக அந்த பொண்ணை கைதி மாதிரி வச்சிருக்கிறன்னு எனக்கு புரியல. எனக்கு இப்ப துணி வேணும். பொண்ணுங்க போடுற துணி வேணும். அது உனக்கு எதுக்கு? ஒரு பொண்ணுக்கு தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? எல்லாரையும் இவளோட முகத்தை பார்க்க வச்சிட்டீங்கல்ல. கிளம்பலாமா? பொன்னாகலி, பொண்டாட்டிய எப்படி பாதுகாக்கிறான் பாரு. அப்புறம் வீட்ல நிறைய சடங்கெல்லாம் பாக்கி இருக்கு. எல்லாரும் வந்து அதுல கலந்துக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டம் பாட்டெல்லாம் வீட்ல ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இப்ப சொல்ற விஷயத்த எல்லாரும் கேட்டுக்கோங்க. தனித்தனியா சொல்லன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வரணும். சந்தன்கர்ல இருக்கிறவங்களும் வரணும். அக்கம் பக்கம் கிராமத்துல இருக்கிறவங்களும் வரணும். இன்னொரு தடவை எல்லாருக்கும் சொல்லிடுறேன், இது என் அக்கா பையன் ருத்ராவுக்கும் பார்வதிக்கும் நடக்க போற கல்யாணம். எல்லாரும் வந்துருங்க. இந்த பார்வதி இருக்காளே, இவ ஜெய்ப்பூரை சேர்ந்த பொண்ணு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ருத்ரா. 8 வருஷமா உன்னை நம்பிட்டு இருந்தவளை ஏமாத்திட்டல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா? கல்யாணத்துக்கு வந்த பொண்ணுங்களை எல்லாம் நல்லா பார்த்துட்டேன். அதுல அந்த பொண்ணு இல்ல. நீ பொண்ணை நல்லா பாத்தியா? அவ முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா அவ பேரு பார்வதியா. அவ ஜெய்ப்பூரை சேர்ந்தவளாம். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியலையே. அவ்வளவு தூரம் போய் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்றியே. பேரை மட்டும் பார்வதின்னு சொல்ற. ஒருவேளை ஏமாத்துறதுக்காக ஜெய்ப்பூர்னு போய் சொல்லிருக்கலாம். அவ நம்ம ஊரை சேர்ந்த பார்வதியா இருந்திருந்தா? அவ பேரும் பார்வதி தானே. அதனால நீங்க ஜமீன்தார் ஐயாக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமாவது அவர் கொஞ்சம் நிம்மதியா இருப்பார்ல. ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கட்டுமே. வேண்டாம் வேண்டாம், அப்படி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. ஒருவேளை நாம பார்த்து தப்பா இருந்ததுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஜமீன்தார் ஐயா நம்மள என்ன பண்ணுவார்னு உனக்கே நல்லா தெரியும். நீ ஒரு வேலை பண்ணு. அந்த ருத்ரா வீட்டுக்குள்ள என்னால நுழைய முடியாது. அவனுக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியும். நீ அந்த கச்சேரிக்காரன் கூட பேரு. வீட்டுல இருக்கிற மூளை முடுக்க எல்லா இடத்துலயும் தேடிப்பாரு. ஒருவேளை நீ தேடுற இடத்துல அந்த பார்வதி மட்டும் கிடைச்சான்னு வச்சுக்க, அவளை என்ன பண்ணணுங்கிறத அப்புறமா சொல்றேன். சரி சரி வாங்க. என்ன விடுங்க. நான் சுனிதாவோட ரூமுக்கு போட என்ன விடுங்கன்னு சொன்னால விடுங்க. இந்தா, இத உன் நெத்தியில வச்சு உன்னை நீயே சுட்டுக்கோ. ஒரே அடியா செத்து போயிடு. அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லதா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. நம்ம 2 பேருக்குமே நிச்சயமா விடுதலை கிடைச்சிடும்.
என்னாச்சு? ஏன் துப்பாக்கியை கீழே போட்ட? சாவ நினைச்சு பயப்படுறியா? இதனால மட்டும் சாவு வரப்போறதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எப்ப நீ இந்த வீட்டை விட்டு வெளியில காலடி எடுத்து வச்சியோ அப்பவே உன்னோட சாவு ஆரம்பமாயிடுச்சு. உன்னை பார்த்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் உயிரை பாதுகாத்துட்டு இருக்கேன். உன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு பாக்குறேன். பொய் சொல்றீங்க. பொய் சொல்றேனா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. அங்க அந்த டாக்டர் உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணான். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலனா இந்நேரம் உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கியிருப்பாங்க. நீ செத்து போனதா ஒரு நாடகம் ஆடு. உன்னை தேடிக்கிட்டு இருக்கிற எதிரிங்க நம்பணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு கீழ்த்தரமான நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த ஜமீன்தாரோட ஆளுங்க வெளியில உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் பார்வதி. எங்கேயாவது அவளை பார்த்திருக்கீங்களா? இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. உன் உயிரை காப்பாத்த முயற்சி பண்றது நான் தாங்கிறத புரிஞ்சுக்காம நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தாங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா தான் அது முடியும். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உன்னோட முகத்தை காமிச்சு யமனை நீயே கூட்டிட்டு வந்திருக்க. எதிரிங்க யாராவது உன்னோட முகத்தை பார்த்தா அதோட விளைவு என்ன ஆகும்னு நீ யோசிச்சியா? வெளியில இருக்கிற எதிரிங்க துப்பாக்கியை வச்சுக்கிட்டு உன்னை சுடுறதுக்கு. உங்க பேத்துல கேட்க நான் ஒன்னும் தயாரா இல்ல. நீங்களே என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துனீங்க. உங்களாலதான் என்னுடைய வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த ஊர்வலத்தை தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அந்த ஊர்வலத்துல எல்லாரையுமே சுட்டுட்டீங்களே. எந்த ஊர்வலத்தை சொல்ற? எந்த ஊர்வலத்தை சொல்ற? அவங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக வரல. கல்யாண சம்பிரதாயங்கிற பேர்ல அவங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கல்யாணம் எல்லாம் வெறும் பொய் தான். அத முதல்ல புரிஞ்சுக்க. அப்படின்னா எனக்கு நடந்த கல்யாணம் பொய்ன்னு சொல்றீங்களா? அவ ஒரு ஏமாத்துக்கார. அவ என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றீங்களா? அதுதான் உண்மையான விஷயம். அப்ப நீங்க என்ன காப்பாத்துனதுதான் நிஜமா? எனக்கு வந்து எல்லா ஆபத்திலும் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா? நான் தான் காப்பாத்துனேன். உனக்கு தாலி கட்டி உன்னை ஏமாத்துறானே புருஷன், அவன் கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்துனேன். அன்னைக்கு நடந்தது உனக்கு தெரியாது. அவன் உன் தலையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க எங்களை போக விடல. இந்த இடத்துல இன்னொரு பொண விழு ஜாக்கிரதை. அன்னைக்கு மட்டும் நான் அவனை சுட்டு கொலை பண்ணலன்னு வச்சுக்கோ, உன்னோட பணமும் அந்த மண்ணில விழுந்திருக்கும் பார்வதி. அந்த கடவுள் கூட இதை பொறுத்துக்க மாட்டாரு. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் நடக்கல. அவர் என் தலையில துப்பாக்கிய வைக்கல. மனசுல இறக்கமே இல்லாம நீங்க தான் என் புருஷனை கொலை பண்ணிட்டீங்க. நீங்க சொல்றது உண்மைன்னு நம்புறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? நான் எப்படி நம்புறது? உங்ககிட்ட எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க இப்ப சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் போய் தானே. எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா அவங்க இந்நேரம் என்ன கொலை பண்ணிருக்கணும்ல. ஆனா என்ன கொலை பண்ணறதுக்கு யாருமே முயற்சி பண்ணல. போய் நீங்க சொல்றது எல்லாமே போய். எவ்வளவு திமிரு உனக்கு! நான் நினைச்ச மாதிரி தான் நடந்துச்சு. ருத்ரா அண்ணா இங்கதான் இருப்பாரு நினைச்சிட்டு வந்தா அப்படியே இருக்காரு. அண்ணி கீழே ஆட்டம் பாட்டத்துக்குள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமா தயாராகுங்க. மைத்திலி அண்ணி, பார்வதி அண்ணி இங்கதான் இருக்காங்க. அவங்கள வர சொல்லிட்டு இதோ நான் வரேன். பொய்தான். நீங்க சொன்னதெல்லாம் பொய்தான். நீங்க என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நம்ப வேண்டாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சாவு உன் முன்னாடி வந்து நிக்கும்ல, அப்ப அந்த சாவுக்கும் உனக்கும் இடையில நிச்சயமா நான் வரமாட்டேன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உனக்கு அப்ப ஞாபகம் வரும். நீ தவிக்க தான் போற.
அண்ணே அதை இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி கட்டுங்க, இன்னும் கொஞ்சம். ஆ ஏய் ஆ, இது பாத்து பாத்து மெதுவா வை. என்ன வேலை பண்ணிட்ட பொண்ணு? அதுல என்னங்க இருக்கு? சரக்கு பாட்டலா? அப்படின்னா நீங்க குடிக்க போறீங்களா? ஆமா. நான் போய் அத்தை கிட்ட சொல்றேன். எதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? ஏய் இங்க பாரு, சத்தம் போட்டு பேசாத. இது என்னோட ஐடியா இல்ல, சமீர் தான் இந்த ஐடியா கொடுத்தான். நல்ல கதை. நீங்க தப்பிக்கிறதுக்கு கொழுந்தனார மாட்டி விடுறீங்களா? அவருக்கு இது தேவைப்பட்டதுன்னா அவர் இங்க தானே இருக்கணும். அவர் இங்க ஆளை காணோம். அவன் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. மத்தவங்க தாகத்துக்கு நாம ஏன் தண்ணி கொடுக்கணும்? ஊர்வலம், விநாயகர் பூஜை, அம்மா இது நம்மளோட ரத்த வேர்வையால சம்பாதிச்ச பணம். அது எதுக்காக இப்படி கண்டுபிடி செலவு பண்ணிட்டு இருக்கணும்? அப்புறம் இந்த கச்சேரி எதுக்கு இப்படி பண்றீங்க? திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம கண்டபடி உளராத. அப்ப இதெல்லாம் எதுக்காக? பார்வதியை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க. கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவளை அறிமுகப்படுத்திருக்கீங்க. இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? கடவுள் உன்னை படைக்கும் போது புத்தியை கொஞ்சம் படைக்காம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஊர்வலத்துல இந்த கிராமத்து பொம்பளைங்க எல்லாருமே பார்வதி முகத்தை பார்த்தாங்க. அதுக்குதான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். இப்ப எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். யாரோ சில பேர் போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட விசாரிச்சாங்கன்னு சொன்னல, அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு வந்த எல்லாருமே அவளை நல்லா பாத்துருப்பாங்கல்ல. அவங்க இங்க வரலாம்ல. அதுக்காக தான் நான் அங்க நின்னு கத்தி பேசினேன். ஒருவேளை அவளை தேடிட்டு இருக்கவங்க கூட அதை கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரலாம். கச்சேரிக்கு வரவங்கள கூட இருக்கலாம். அவ எனக்கு சவால் விட்டுட்டு போயிருக்கா. நான் கும்பிடுற கடவுள் என்ன நிச்சயம் கைவிட மாட்டாரு. அவளை இன்னைக்கு யாராவது காட்டி கொடுத்துருவாங்க. இந்த பார்வதி அடையாளம் கண்டுபிடிக்க வருவாங்க. இப்பவாவது புத்தி வேலை செய்தா? போய் நடக்கிற வேடிக்கை பாரு. சரிங்கம்மா. இந்த வீட்டுல இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது. அந்த பார்வதி அடையாளம் கண்டுக்க போறாங்க. அப்புறம் அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிடும். எப்பவுமே நான் போடுற கணக்கு தப்பாகாது. அண்ணி ரெடி ஆயிட்டீங்களா? ஹாய், இப்ப நீங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? இந்த Dress போட்டுக்கிட்டா நீயும் பாக்கிறதுக்கு அழகா இருப்ப. ஆனா இந்த Dress நான் மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் போட்டுக்க போறேன். அம்மா உங்களை சீக்கிரம் கீழே வர சொன்னாங்க, வாங்க. கீழே பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நான் போய் ஆட்டம் போட போறேன். சீக்கிரம் வாங்க அண்ணி போலாம். இல்ல நான் அங்கெல்லாம் வரல. வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது வந்து நாங்க வந்துட்டேன்னா இந்த வேலையை என்னால எப்படி முடிக்க முடியும் சொல்லு? ஐயோ, இந்த அண்ணிக்கு ஒண்ணுமே தெரியல. கீழே நடக்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. இந்த துப்பட்டாவை தச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கீழே யார் வருவாங்க? இது ஒண்ணு இப்ப முக்கியம் இல்ல, வைங்க. நீங்க இப்ப கீழே வந்துட்டீங்கன்னா கல்யாண சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட நானும் ஆட்டம் பாட்டெல்லாம் போடுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணி? அத சொல்ல வந்துட்டு பேச்சு வாக்குல அப்படியே மறந்தே போயிட்டேன். நீங்களும் ருத்ரா அண்ணாவும் சேர்ந்து ஆடுறதுக்கு ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன பாட்டு தெரியுமா? ஒரு அழகான காதல் பாட்டு. வாங்க அண்ணி போலாம். சுனிதா, அது வந்து எனக்கு ரொம்ப நேரமா தலை வலிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட கீழே டான்ஸ் பாட்டுன்னு சொல்லி சத்தம் அதிகமா வந்துகிட்டு இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதா? ஆனா உங்களுக்காக தான் கீழே அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்புறம் எனக்கு தலைவலி குறைஞ்சதான் நான் கீழே வந்துருவேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். அப்படின்னா சரி, ஒரு வேலை பண்ணவா? நான் போய் மைத்திலேனி கிட்ட சொல்லி உங்க தலைவலிக்கு கஷாயம் கொண்டு வர சொல்லட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனேன்னா தலைவலி கொஞ்சம் குறைஞ்சிரும். நல்லா படுத்து தூங்குங்க. சீக்கிரமா வந்துருங்க. ஒருவேளை மைத்திலி அக்கா வந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட கேட்டா என்னால அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. முதல்ல எனக்கு கீழே போறதுக்கே இஷ்டம் இல்லை. அந்த ராட்சசனோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல. அவரை பார்க்க முதல்ல எனக்கு கோவமா வருது. அதையும் எழுதிக்க. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? கொஞ்சம் இங்க சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே கேட்கல. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நான் அப்ப வந்தப்போ கேட்க மறந்துட்டேன். என் மருமக பாக்க எப்படி இருக்கா? அவ பேர் என்ன? அப்படியா? அது வந்து அவளோட பேரு பா. நீ போய் அங்க இரு, நான் அப்புறம் வரேன். போ. பார்வதி. என்னது?
ஹலோ சத்தமா பேசுங்க, நீங்க பேசுறது கேட்கல. அதான் நான் சொன்னேனே, இங்க சத்தம் அதிகமா இருக்கு. பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம். ருத்ரா மாப்பிள்ளை கோலத்துல இப்ப எப்படி இருக்கா? ரொம்ப அழகா இருப்பான்ல? அண்ணி, நீங்க என்னமோ பேசுறீங்க, ஆனா எதுவுமே எனக்கு காதுல விழ மாட்டேங்குது. நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். வச்சிரேன் அண்ணி. அங்க என் பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னால அவன் கூட இருக்க முடியல. மாப்பிள்ளை அலங்காரத்துல எப்படி இருப்பான்னு தெரியல. அவன் பொண்டாட்டிய நான் பார்க்கவே இல்லை. நான் உடனே என் பையனை பார்த்தாகணும். இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ஒரு தடவை நான் அவனை பார்த்தேன்னா போதும், அந்த சந்தோஷமே போதும். வணக்கம்மா, இவதான் என்னோட மனைவி. நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆமா. ஒரு நிமிஷம்க்கா, வீட்ல கல்யாண அலங்காரம் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அலங்காரம் எல்லாம் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. இனிமே இந்த ருத்ராவோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்க முடியாத அளவுக்கு ஆக போகுது. என்னடா இந்த வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு? எனக்கு இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்காக ஒண்ணு இந்த ஏற்பாடுலாம் பண்ணல, மத்தவங்க சந்தோஷத்துக்காக தான். இன்னொரு விஷயம், சுராஜும் சமீரும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒரு துள்ளி கூட நீ எடுத்து சாப்பிடக்கூடாது, புரியுதா? காதுல விழுந்ததா? நல்லா விழுந்துச்சு. ஒரு துளி கூட என் நாக்குல படக்கூடாதுன்னு சொல்ற, அப்படிதானே? என் நாக்குல படாது. ஒருவேளை என் நாக்குல படாம அத முழுங்கா வெளியே துப்பிட்டுமா? நீ தேவையில்லாம பயப்படாத. நான் அதை என் கையால கூட தொட மாட்டேன், சரியா? நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எதுக்குடாது? வாழ்க்கையில இன்னைக்குதான் முதல் தடவையா என் பையன் சொல்றத நான் கேட்க போறேன். நம்ம வாழ்க்கையில அந்த விதி எப்படி விளையாடுது பாத்தியா? அதனாலதான் நீ இதுக்கு சம்மதிச்சிருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் அன்னைக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண? இந்த அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா மாறி, என்னோட தங்கமான பிள்ளையா மாறி சிக்கி 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 ஒண்ணு ஆகல. இங்க பாரு ருத்ரா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்க. வாழ்க்கைங்கிற பாதையில நடந்து போகும்போது வழிங்கிறது கரடு முரடா தான் இருக்கும். சில சமயத்துல தட்டு தடுமாறி கீழே விழுவ. அதை பார்த்து பயப்படாம உடனே எந்திரிச்சிடணும். வலி கொஞ்சம் இருக்கதான் செய்யும். கண்ணை திறந்துட்டு வர முடியாதா? அம்மா, அது வந்து நீங்க இந்த போட்டோ வச்சுட்டு என்ன பண்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? என் உருப்படாத புள்ள சமீர் கிட்ட இந்த பாருவை பத்தி விவரத்தை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொன்ன, ஆனா அவன் எதுவுமே பண்ணல. அதனாலதான் இந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டே ஆதாரத்தை தேடிட்டு இருக்கேன். சரி, இப்படி மேல வந்து விடறியே, உனக்கு கண்ணு தெரியாது? என்ன மன்னிச்சிருங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உங்க அக்கா பையனோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. இந்த பார்வதி வீர்பூரை சேர்ந்தவளான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
மருமக மாதிரி அழகு யாருமே கிடையாது தெரியுமா? வாங்க வாங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் மாப்பிள்ளைய ஏற்கனவே பாத்திருப்பீங்க. மாப்பிள்ளை பக்கத்துல நிக்கிறாரே, அதுதான் அவரோட அப்பா. உங்க மருமக எங்க ஆளையே காணும்? காலையில நீங்க ஊர்வலமா கூட்டிட்டு வரும்போது அவங்கள பார்த்தோம். இங்க வீட்டுக்கு வந்து பார்க்கவே முடியல. எங்க அவங்க? எங்க அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, லேசா தலைவலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. சீக்கிரமா கீழே வந்துருவாங்க. ருத்ரா, பார்வதிக்கு என்னப்பாச்சு? அப்படியே துடிப்பாரே. அம்மாடி மைதிலி, கொஞ்சம் இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. நீ உடனே மாடிக்கு போய் பார்வதியை பாரு, அவளை கீழே வர சொல்லு. இங்க வந்து இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் பார்த்தா அவ உடம்பு சரியாயிடும்னு சொல்லு. சரிங்க அத்தை. வாங்க வாங்க, நாமெல்லாம் அங்க போய் உட்காரு. இத கொஞ்சம் மேல கொண்டு போங்க. ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி சமயத்துல அவ இங்க வந்தானா அவ உடம்பு இன்னும் ரொம்ப மோசமாயிடும். பார்வதி ரூம்ல தனியாவே இருக்கட்டும். அடிக்கடி போய் நீங்க கொஞ்சம் அவளை பாத்துக்க முடியுமா? நான் அவளை பாத்துக்கிறேன். ஆனா இந்த கல்யாண சடங்குக்கு அவ வந்தாதானே. பார்வோட பாதுகாப்புக்காக. அதனாலதான் உங்களை தவிர வேற யாரும் அங்க போக வேண்டாம்னு நான் சொல்றேன். சரி. ஐயோ மைதிலி அண்ணி, இப்ப நான் என்ன பண்றது? பார்வதி அண்ணி தலைவலிக்குதுன்னுட்டாங்க. நான் இப்ப யார் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க சுராஜ் அண்ணா கூட சேர்ந்து கண்டிப்பா டான்ஸ் ஆட போறீங்கல்ல? அவர் தான் இங்க ஆளையே காணுமே. உன் பெரிய அண்ணன், உன் சின்ன அண்ணன், உன் அப்பா யாரையுமே காணுமே. 3 பேரும் எங்க போயிட்டாங்க? பெரியப்பா வாங்க போலாம். எங்கப்பா? அதுவா, அப்பா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏன்? நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து பார்க்க மாட்டாராமா? அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போய் பார்க்கணுமா என்ன? முதல்ல நீங்க வாங்கல. எழுந்திருக்க. வாங்க. காலு முடியாதுடா. எதுக்கு அப்படி அவசரப்படுத்துற? எங்க போனோம்? இந்த பக்கம், இந்த பக்கம். அப்பா இது எடுத்துங்க, இது நல்லது. ஆமா, இது எப்பவுமே என்ன கூடாது. பெரியப்பா வந்தாச்சு. அது பெரியப்பா. ஆனா வந்துட்டீங்களா? இந்தாங்க, நீங்களும் கொஞ்சம் குடிங்க. நீ தண்ணி கூட அடிப்பியா? டேய் தம்பி, என்ன வேலைடா அது? என்ன வேற தைரியமா குடிக்க கூப்பிடுறா? ஏய், அண்ணா இருக்கார்ல, இது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றதுன்னு இந்த பழக்கத்தை என்னால விட முடியல. ஆனா எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த வீட்டுல சந்தோஷம் மட்டும் இல்ல, ஒரு பிரகாசமான எதிர்காலமே கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டி தவிர இந்த வீட்டுல இன்னொருத்தர் என்ன திட்டி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா இந்த வீட்டுல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தவிர இந்த இந்த கண்ணை வேற எதையும் பார்த்ததில்லைன்னு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்கு. அந்த அவதார புருஷ ராமரே என் முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. அந்த கடவுள் ஸ்ரீராமரா தான் நான் எப்போ உங்களை பார்க்கறேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே, இன்னைக்கு என் சந்தோஷம் மொத்தத்தையும் குடிச்சே அனுபவிக்க போறேன். வாங்க எல்லாரும் இத சந்தோஷமா அனுபவிக்கலாம். சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இந்த அண்ணா ருத்ராவுக்கும் வேறனா கொஞ்சம் கொடுக்கட்டும். இல்ல நானே. வேண்டாம் வேண்டாம், இத நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறோம்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். இத கையால கூட தொட மாட்டேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், புரியுதா? ஆமா, அந்த பார்வதி எங்க ஆளைய காண? சாயங்காலத்துல இருந்து நான் பார்க்கல. அம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம்.
வந்துட்டியா? சொல்லுங்க ஜமீன்தாரம்மா. வண்டி தயாரா இருக்கு. எங்க போகணும்? சந்தன்கர் போகணும். உனக்கு வழி ஞாபகம் இருக்குல்ல? இல்ல நான் சொல்லட்டுமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வழியும் தெரியும். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஜமீன்தார் ஐயாவுக்கு எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. என்ன கேட்டாலும் நான் வாயை திறக்க மாட்டேமா. சரி போ. நான் போய் வண்டி எடுக்கிறேம்மா. இந்த ராத்திரி நேரத்துல ஜமீன்தார் அம்மா சந்தன்கருக்கு போறாங்க. என்னவா இருக்கும்? ஊர்வலம் நடக்கும்போது பார்வோட முகத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவளோட பேரையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிச்சயமா அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஆமாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வீட்டுல விசேஷம், ஆட்டம் பாட்டம் அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா பொண்ணு மட்டும் காணோம். நான் போய் மிச்சம் உள்ள ரூம் எல்லாம் தேடி பார்க்கறேன்.